இந்த வாரம் ரிலீஸ் ஆன 11 படங்கள்ல ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீலை கொடுத்துருச்சு சரண்டர் ஃபிலிம். கௌதமன் கணபதி இயக்கத்தில் தர்ஷன்லால், பாடினி குமார், சுஜித் நடிப்பில் வெளிவந்திருக்க இந்த சரண்டர் ஃபிலிமோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலை முரசு பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்கு? நான் உங்கள் விஜய் டாமினிக். வேலையை மட்டும் நீ நல்லபடியாக செஞ்சு முடிச்சுட்டு வா, அப்புறம் பாரு உனக்கு ஒரு பிரச்சனைனா. சரண்டர் நான் முதலே சொல்லியிருந்தேன், இந்த வாரம் 11 படம் வருது அப்படின்னு ஒரு ஆஸ்பெக்டில் இருக்கும். அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போலீஸ் அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ரிலேட்டடாகவே இந்த வாரம் 3 படம் ரிலீஸ் ஆகுது. முதல் பக்கம் ஒரு பக்கம் அக்யூஸ்டு, அதுக்கப்புறம் சரண்டர் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. இதில் சரண்டர் படம் ஒரு நல்ல ஃபீல் கொடுத்தது. சொல்லப்போனால் ஒரு 8 தோட்டாக்கள், துருவங்கள் 16 அது மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்த ஒரு படம் தான் சொல்லணும். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது எலெக்ஷன் நடக்கக்கூடிய டைமில் எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா, தாங்கிட்ட இருக்க துப்பாக்கியை சரண்டர் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நடிகர், முக்கிய நபர் என்ன பண்ணுவார்னா, அவர்கிட்ட இருக்க கன்னை ஸ்டேஷனில் சரண்டர் பண்ணுவார். அங்கே ஏட்டாக இருக்கக்கூடிய நம்மளால் என்ன பண்ணுவார்னா, அந்த கன்னை வாங்கி வைக்கிறாரு. அந்த கன்று ஒரு கட்டத்தில் மிஸ் ஆகிடுது. இந்த மிஸ் ஆன கன்னை வித்தின் 3 டேஸில் கண்டுபிடிச்சி அந்த நடிகர் கையிலே கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு டாஸ்க். ஆனால் இந்த கன்னை யார் எடுத்தா அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா? அதுதான் இந்த படத்தில் மேஜர் ட்விஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா இதில் ஒரு 3 பிளாட் வருது. ஒரு பக்கம் இவன் எடுத்துருப்பானோ, இன்னொரு பக்கம் இவன் எடுத்துருப்பானோ அப்படின்ற 3 பிளாட்டும். இதுக்கு நடுவில் இந்த கேங்ஸ்டர் விஷயங்கள் நடக்குது. அதாவது ஒரு பக்கம் இந்த எலெக்ஷன்லாம் இந்த பணப்பட்டுவாடாக்கள்லாம் நடக்கும் இல்லையா? ஸோ அந்த பணப்பட்டுவாடா நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அதுக்கு நடுவில் இந்த துப்பாக்கி காணாமல் போன பிரச்சனை, இந்த துப்பாக்கிக்கும் இங்கே கேங்ஸ்டருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை சொல்லி இதுவும் ஒரு ட்ரையாங்கல் ஸ்கிரிப்டாக வருது. இதை எந்த இடத்துலையுமே கொஞ்சம் கூட நம்மளுக்கு திகட்டாத வேணும், ஒரு என்டர்டெயின் தாண்டி ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன் பார்க்கக்கூடிய ஒரு ஃபீலாக கௌதமன் கணபதி கொடுத்துருக்காரு. இதுதான் அந்த படத்தோட கதை. ஏய், எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் கம்முன்னு மூடிக்கின்னு இருக்கணும். பணம் மட்டும் ரெடி பண்ணு. இது என்னடா ஸ்பாய்லராக நீங்கள் சொல்லிட்டு அப்படின்னு கூட கேட்கலாம். இதுதான் கதை அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் உள்ள நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையும் அந்த என்கேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுமா? அந்த என்கேஜ் போயிட்டே இருக்குது. அதாவது அடுத்தடுத்த விறுவிறுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக வரக்கூடிய இன்வெஸ்டிகேஷன்ஸாக இருக்கட்டும், த்ரில்லர்ஸாக இருக்கட்டும், நம்ம எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணுற ஒரு படமாக தான் இருக்குது. அடுத்து பாரு அவன் இதை பண்ணுவான், இதை பாரு அவனாக தான் இருப்பான் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுவோம்ல. ஆனால் இங்கே அந்த ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் இது இப்படியே போயிட்டே இருக்கும்போது இதில் இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பை கூட்டுறதுக்கு முனிஷ்காந்தை ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வராங்க. திருச்சிலேருந்து முனிஷ்காந்த் வேறு வராரு. அப்போ இவரோட போர்ஷன் எதுக்கிட்டான்னு பார்த்தோன்னா, அது ஒரு டிஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ சென்னையில் ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா, அதில் பணப்பட்டுவாடால் யார் யாரெல்லாம் தலையிடுறாங்க, யார் யாரெல்லாம் இருக்காங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதில் சுஜித்தை நல்லா காமிச்சிருக்காங்க. ஒரு கேங்ஸ்டராக ஒரு பின்னி பெடல் எடுத்திருக்காருன்னு சொன்னோம். அதே நேரம் இந்த பக்கம் காப்பா லால் அவரை நம்ம சும்மா சொல்லக்கூடாது. அவர்கிட்டலாம் ஒரு ரோல் கொடுத்தா நடிக்கிறோட வாழ்ந்துட்டு போயிடுவான்னு தெரியும்ல. ஆனால் இங்கே தான் மிக முக்கியமான விஷயம், சுஜித் சீனியர் ஆக்டர், இன்னொரு பக்கம் முனிஷ்காந்த் அண்ணன் அவரும் பயங்கரமான ஆக்டர், சேம் டைம் லால் நல்லா அவரை சொல்லவே தேவையில்லைன்ற பட்சத்தில் தர்ஷன் அப்படின்ற ஒரு மனுஷன் இருக்காருல்ல. ஒரு பக்கம் நாடு அப்படின்ற ஒரு படம் பண்ணார். பெரிய அளவில் பேசப்படல, ஆனால் நல்ல படம், நல்ல ஃபீல் குட் ஃபிலிம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பெரிய அளவில் பேசப்படல. ஆனால் மட்டும் என் கைக்கு வரலன்னு வச்சுக்கேன், மனுஷனாவே இருக்க மாட்டேன். சரி, தர்ஷனுக்கு இது ஒரு ப்ரெஷரிட்டிக்கான ரோல் தான். ஏன்னா 8 தோட்டாக்கள், துருவங்கள் 16 மாதிரியான ஒரு படத்தை கொடுக்கணும். அதை ஒரு காப்பாக கொடுக்கணும், ஒரு போலீஸாக கொடுக்கணும். ஏன்னா நல்ல ஃபிசிக் இருந்தால் நடிப்பு வராது, நல்ல நடிப்பு வந்தால் ஃபிசிக் இருக்காது. இது 2 இருந்தால் படத்தோட கதை செட் ஆகாது. இது 3 ஒருத்தருக்கு செட் ஆகுது அப்படின்னா அது எந்த விதத்தில் எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. தனக்கு உடம்பு இருக்குங்கிறதுனாலேயே அதை வச்சே மிடுக்கு காட்டிடக்கூடாதுன்ற நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. இதைத்தான் கிரிட்டிக்ஸ் எல்லாருமே பார்ப்பாங்க. உடம்பு வச்சு தான் நீ நடிச்சிருவியான்ற ஒரு எழுத்து எழுதுவாங்கல்ல. அதுக்கு தர்ஷன் கொஞ்சம் கூட இடம் கொடுக்கல. அந்த ஒரு ஃபிசிக்கை பெருசாக காட்டுறதோ, ஆர்ம்ஸை காட்டுறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த படத்துக்கு தேவையான ஒரு ஆக்டிங், அவருக்கும் லாலுக்கான அந்த ஒரு பாண்டாக இருக்கட்டும், அவர் கொடுத்த அந்த எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும், அவரோட அந்த ஷட்டிலான ஒரு ஆக்டிங்காக இருக்கட்டும், அவர் போடுற ஒரு விஷயமாக அந்த எஃபோர்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் தர்ஷனுக்கு யூ டிசர்விங் திஸ் மேன் அப்படின்ற மாதிரியான ஒரு படமாக சரண்டர் இருக்கு. நான் முதலே சொன்ன மாதிரி தான், லால் சாரெல்லாம் நம்ம பாராட்டணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அவர் வாழ்ந்துட்டு போயிடுவார் ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம் தர்ஷன் இந்த படத்தை ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காரு தான் சொல்லலாம். அதாவது ஒரு கட்டத்தில் இந்த படம் இங்கே தேங்கிருமோன்றப்ப அது தர்ஷன் மேலே ட்ராவல் ஆகுது. ஏன்னா த்ரில்லர் எப்போயுமே ஆப்போசிட்டில் இருக்க பார்ட்டிஸ் மேலே தான் ட்ராவல் ஆகும். ஆனால் இங்கே தர்ஷன் மேலே ட்ராவல் ஆகிற படம் அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கட்டத்தில் நமக்கு உணர்ச்சியாகி இப்போ நீங்கள் இதை தான் பண்ணணும் தர்ஷன் அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருக்கும்போது அதை அவர் பண்ணுறாருல, இதை தான் அவர் பண்ணுவார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணல. ஆனால் இது நீங்கள் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறப்ப அங்கே அவர் பண்ணுறாரு. அதை கிரியேட்டராக கௌதமன் கணபதி நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த தான் சொல்லணும். அடுத்தவன் கஷ்டத்தை பார்த்து சிரிக்கிற ஈன புத்தி மனுஷனுக்கு மட்டும்தான் சார், வேற எந்த உசுரது செய்யாது. எலெக்ஷன் டைம் வரும், நீங்களாம் கோஆபரேட் பண்ணணும். படத்துக்கான ஃப்ரேம்ஸ் திரும்புகிற பக்கம் எல்லாமே ரொம்ப அழகான ஃப்ரேம்ஸு. ஒரு த்ரில்லருக்கு தேவையான விஷயம் தான். அதாவது த்ரில்லர்னா ரொம்ப த்ரில்லிங்கெல்லாம் இருக்காது. இன்வெஸ்டிகேஷன், காணாம போன துப்பாக்கி எப்படி கண்டுபிடிக்கணும்னு இருக்குல்ல, அதுதான். இதுக்கு நடுவுலையே டேரக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நான் ஒரு ஆளை வச்சு அதனால் நீ கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ட்ரையாங்கில் வைக்கிறார். இவன்கிட்ட இருக்கும், இல்லைனா இவங்கள்ட்ட இருக்கும், இல்லைனா இவங்கள்ட்ட இருக்கும்னு சொல்லி ஒரு 3 பேரை வைக்கிறார். நம்மளுக்கே ஒரு பக்கம் ட்ராவல் ஆக ஆரம்பிக்கிறோம். படத்தோட ப்ரீ கிளைமேக்ஸில் அதில் ஒரு நம்பரை பிடிச்சிருவாங்க. ஒருவேளை இவன்ட்ட தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்ப அவன்கிட்ட இருக்கும், ஆனால் அந்த துப்பாக்கி அவன்கிட்ட இருக்குமா அப்படின்றப்ப அங்கேருந்து ஒரு பிளாட் ஓப்பன் ஆகும். இப்படியா
இந்த சரண்டர் படத்தை நம்மளை சரண்டர் ஆக வச்சுட்டாரு. நாங்கள் போய் ப்ரிவியூ உட்கார்றப்ப ஃபர்ஸ்ட் டே வந்து சரண்டர் போய் உட்காந்தோம். அப்போ என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் அந்த மிக்சிங்கில் கொஞ்சம் எரர் ஆகிடுச்சு. அதனால் படம் வந்து நீ போட முடியல, தவறாக எடுத்துக்காதீங்க, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டேஜில் வந்து பேசினார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். திரும்ப அந்த படத்தை நேற்று பார்க்குறப்ப தான் பரவாயில்ல, வெயிட் பண்ணது ஒருத்து தான் அந்த படத்துக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு குட்டை கொடுத்துட்டாரு கௌதமன் கணபதி. அண்ட் டீம் தான், நாட் ஓன்லி கௌதம் கணபதி இல்லை, ஏன்னா அந்த படத்தில் நடிச்சிருக்க பாடினி குமாராக இருக்கட்டும், சுஜிதா இருக்கட்டும், எல்லாருமே இந்த படத்தில் பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டரு ரொம்ப கச்சன்னு போட்டு நம்மளை குத்தாமல் ஒரு அட்டி, அதாவது தர்ஷன் உடம்புக்கெல்லாம் அட்டிச்சா எல்லாம் தெரிக்கணும் உரங்க எல்லாம் தெரிக்கும், அதுக்கான மினிமல் சவுண்டு தான் கொடுப்பேன். அது மாதிரியான விஷயம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனாக அங்கே வந்து வண்டி நிற்கிறது, கார் நிற்கிறது, போகிறது வர்றது, அந்த பிரேக்கு தைக்கிறது, அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நான் நீ எப்படி படம் எடுக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி நான் உனக்கு கொடுப்பேன். இப்போ இருக்க யங்ஸ்டரோட அந்த பல்ஸை பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர் தான் பாடிஷா அப்படின்னு சொல்லணும். அவரும் நல்ல ஒரு இதை கொடுத்துருக்காரு. அதே நேரம் சினிமோட்டோகிராஃபி, நைட் ஷாட்ஸ் எல்லாம் நைட்டில் கொடுத்துருக்காரு, டே ஷாட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டான ஒரு இது, அந்த நவர்ற விதங்கள், விறுவிறுப்பு, அந்த ஃப்ரேமில் காட்டுற ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லி ஓவரால் டெக்னீஷியன் டீம்லேருந்து குரூவிலே நல்லா ஒர்க் பண்ணியிருக்கா, நல்லா அவுட் வந்திருக்க ஒரு படம் தான் சரண்டர். இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்க படங்களில் ஒரு நல்ல காப் பேஸ் பண்ண, அதாவது நல்ல காவல்துறை பேஸ் பண்ண ஒரு படம். ஒரு கேங்ஸ்டர் இங்கே எப்படி வாழ்கிறோம், ஒரு தேர்தல் வருதுன்னா அதில் எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது, எந்த நேரத்தில் எப்படியெல்லாம் மாறுறாங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, உனக்கு வயசு அதிகமாக இருந்தாலும் நீ பதவியில் கம்மியாக இருந்தால் உனக்கு என்னென்ன மாதிரியான அரசியல்கள்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே நடக்குது அப்படிங்கிற பல விஷயங்களை ரொம்ப ஷட்டிலாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பேசியிருக்க படம் தான் சரண்டர். மறக்காமல் உங்களுக்கு நேரம் இருந்தால் தவறாமல் எல்லாருமே தியேட்டரில் பாருங்கள் இந்த படத்தை. அப்படியேப்பட்ட ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். நானே சஜஸ்ட் பண்ணுறேன். அதாவது சொல்லலாம் பெறப்பட்ட பேடிஎம் பேமெண்ட் அப்படிலாம் கிடையாது, நல்ல படம். நான் பார்த்த பல படங்களில் இந்த வாரத்தில் அது ஒரு நல்ல சிறந்த படம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு சரண்டர் படம் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை நான் சொன்ன மாதிரி தான் இருந்ததா, உண்மையாக இல்லை நீ கம்மியாக சொல்கிற அப்படின்னு தோணுதா, இல்லை நீ வாங்குற காசுக்கு மேலே கூறடா கொய்யான்ற மாதிரி அதிகப்படுத்தி சொல்கிற அப்படின்னு தோணுதா, உங்களுக்கு சரண்டர் படம் பற்றின கருத்து என்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம மாலை முரசு வைப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.